ஹலோ வியூவர்ஸ். ஸோ இனிய டாபிக் நம்ம கோடிங் அண்ட் டீகோடிங்கில் நம்பர் கோடிங், அதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதேமாரி இன்னொரு வேர்டுக்கு என்ன ஈக்குவல் நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். In a certain code, PALE is written as 2134. அதே மாதிரி earth EARTH is written as 41590 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இருக்கக்குள்ள PEARL pearl is written as, ஸோ இங்கே பியோட வேல்யூ வந்து என்னது 2, ஈக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க 4, ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆருக்கு வந்து 5, எல்லுக்கு வந்து 3. அப்போ 24153. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அதுபடி in certain code, ripple is rewritten as 613382. சரிங்களா? அதே மாதிரி லைஃப் வந்து is rewritten as 8192. இங்க ரிப்பிள் இருக்கிற இடத்துல ரைஃபிள் அப்படின்னு இருக்கு, 2 எஃப் மட்டும் மாத்திருக்கு. எஃபோட வேல்யூ என்ன இங்க 9. அப்ப இது 2 3 பதில 2 9 வரும். 619982 இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இஃப் ரோஸ் இஸ் கோடட் as 6821 and similarly chair is coded as 73456 and preach PREACH is coded as 961473. அப்படி இருக்கும் பட்சத்தில் search SEARCH இதோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். CH ஓட வேல்யூ 73 from this, and similarly A ஓட வேல்யூ 4, R ஓட வேல்யூ 6, E ஓட வேல்யூ 1, S ஓட வேல்யூ வந்து 2 from the given diagrams. So therefore 214673 ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 20, ஸோ இது எப்படி எழுதலாம்னா 863985 அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி 11 வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 323039 அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ 12 வந்து எப்படி எழுதப்படும்? ஸோ ஃப்ரம் திஸ் T is equal to 8 and W is equal to 6 and E equal to 3. L is equal to 2 and V is equal to 0 from this wordings. Therefore 863203 option A is the correct answer. If in a certain language entry is coded as, entry வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12345 அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி ஸ்டடி STEADY இது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 931785 அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீட்னஸ் இதுக்கும் அரெஸ்ட் இதுக்கும் உண்டான கோடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹியர் n is equal to 2, ஸோ 2 2. அதே மாதிரி ஈக்கு வந்து 1 இருக்கு, 1 1 1. அடுத்தது ஏக்கு வந்து ஹியர் 7 is there, 7 7. டீக்கு வந்து 3 இருக்கு, ஸோ 3 3. எஸ்ஸுக்கு 9ன்னு கொடுத்துருக்குறாங்க, 9 9 9. ஆருக்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்குறாங்க, 4 4. இப்போ 2173 2199 ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். வேறு அடுத்ததுக்கு 744193 ஆப்ஷன் பி தாங்கிறது சரியான பதில். தேங்க்யூ.